7 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் நடந்த ஒரு கொடூரமான விஷயத்தை பார்க்க போகிறோம். 7 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கேஸ் இப்போ தான் ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கு. அண்ட் ரொம்ப சரியான தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அப்பாவி பெண் போல முகம் வச்சிருக்காங்களே, இவங்க பேர் தான் பிரியாணி அபிராமி. நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாம் 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போது இவங்க ஒரு டிக்டாக் ஸ்டார். டெய்லி டிக்டாக்ல வீடியோ பண்ணி போடுவாங்க. இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ இன்னொரு மிடில் கிளாஸ் பையனுக்கு இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அண்ட் 7 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு 25 வயசு ஆகுது. 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு 7 வயசு பையன், ஒரு 5 வயசு பொண்ணு. அப்போதான் இவங்களுக்கு இன்னொரு காதல் பிறக்குது, கள்ள தொடர்பு. இவர் பேர் தான் மீனாட்சி சுந்தரம். அபிராமிக்கு இவரை டிக்டாக்ல இருந்து தெரியும். ஆக்சுவலா அபிராமி சென்னையில் இருக்க குன்றத்தூர்ல இருக்காங்க. இந்த மீனாட்சி சுந்தரமும் அங்கே இருக்க ஒரு பிரியாணி கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவரை பார்க்கறதுக்காகவே அடிக்கடி இவங்க பிரியாணி ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மீனாட்சி சுந்தரமும் இவங்களுக்கு பிரியாணி டெலிவர் பண்ண வருவாங்க. இப்படி இவங்களோட காதல் மலருது. ஒரு கட்டத்தில் இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்றதுக்கு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு தடையாக இருக்குது யாரு? அபிராமியோட குழந்தைகளும் அவங்களோட கணவனும். சிம்பிள். அபிராமி ஒரு டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருக்கலாம், ஆனால் அவங்க அதை பண்ணலை. அதுக்கு பதிலாக இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள தீர்த்து கட்ட முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நைட்டு தூங்கும்போது அபிராமி ஃபேமிலியில் எல்லாரும் பால் குடிக்கிறது அவங்களோட வழக்கம். ஸோ அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா, அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரையை அந்த பாலில் கலந்து கொடுக்குறாங்க. அம்மா தானே தராங்கன்னு அந்த குழந்தைங்களும் அதை வாங்கி குடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களோட கணவன் அன்னைக்கு மட்டும் அதை குடிக்கலை. ஸோ என்னாச்சுன்னா, காலையில் அந்த பொண்ணு இறந்துட்டு அந்த பையன் கொஞ்சம் மயக்க நிலையில் எந்திக்கிறான். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, தலைவாணியை வச்சு அவங்க மூஞ்சில் அமுக்கி கொண்டுட்டாங்க. தன்னோட குழந்தைங்கன்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. ஸோ காலையில் அப்பாவும் குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் அபிராமி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சாக்கு பையில இந்த 2 குழந்தைங்களையும் வச்சு கெட்டி கபோர்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. தன்னோட கள்ள காதலனோட ஓடி போயிட்டாங்க. அண்ட் ஒர்க் முடிஞ்சு அபிராமியோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இதெல்லாம் தெரிய வருது. அப்புறம் போலீஸ் வராங்க. அபிராமியோட கால் ஹிஸ்டரியை செக் பண்ணுறாங்க. அதில் பார்த்தா ஒரு நம்பரில் அதிகமாக பேசியிருக்காங்க. அதுதான் மீனாட்சி சுந்தரமோட நம்பர். இவங்க 2 பேரும் சென்னையிலேருந்து கிளம்பி நாகர்கோவில் வந்திருக்காங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டே அங்கேருந்து பஸ் பிடிச்சி மறுபடியும் சென்னைக்கு வந்திருக்காங்க. போலீஸ் பொறுமையாக வெயிட் பண்ணி இவங்க 2 பேரையும் கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் 7 வருஷமாக கோர்ட்டில் இந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தான் முடிவுக்கு வந்திருக்கு. அண்ட் இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்களோட 2 குழந்தைங்களை கொன்னதுக்காண்டி 2 ஆயுள் தண்டனை, அதாவது 14 வருஷம் 14 வருஷம். அப்புறம் இவங்களோட கணவனை கொல்ல பார்த்ததுக்கு ஒரு ஆயுள் தண்டனை. மொத்தம் 14 வருஷம் 14 வருஷம் 14 வருஷம் 42 வருஷம் ஜெயில் தண்டனை இவங்க 2 பேத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட இந்த கேஸ் முடியுது. அண்ட் அப்புறம் நான் ஒன்று சொல்கிறேன், இது 2025. டிவோர்ஸ்லாம் நார்மல். உங்களுக்கு யாரையும் பிடிக்கலனா டிவோர்ஸ் பண்ணிட்டு போங்க. அதை விட்டுட்டு கொல்றது இதெல்லாம் ரொம்ப கேவலம். டைவர்ஸ் பண்ணால் அவங்க எப்படி பார்ப்பாங்களோ, இவங்க எப்படி பார்ப்பாங்களோ அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. நான் உங்கள் ரியோ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.